ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மே மாதம் 10ஆம் தேதி பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையிலே லைவ் மூலமாக நாம் இணைந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் எங்கள் பெற்றோர் சபையாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனையை பார்க்கின்ற இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் தேவனை ஒரு மனதோடு கூட நாம் கூடி நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். விசேஷமாக நல்ல தேவ செய்திகளை கேட்க போகிறோம். ஆகையால் எல்லாரும் நீங்கள் ஆயத்தமாகி இணைந்து எங்களோடு கூட இணைந்து நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல பரிசுத்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே இந்த உலகத்திலே வந்து 2020ஆம் ஆண்டு மே மாதம் தகப்பனே ஸ்தோத்திரமப்பா, இந்த 10ஆம் தேதி கர்த்தாவை நாங்கள் நினைவு கூர்ந்து உங்களுடைய உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளை தேவன் தாமே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமான நாளை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே ஸ்தோத்திரமப்பா, ஏகோபித்து ஆண்டவரை ஒன்றாய் கூடி உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடல்களை பாடவும் துதிக்கவும் ஆராதனை செய்யவும் கிருபை தாரும். இந்த ஆன்லைனில் பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. தேவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய கிருபையை உடைய ஜனத்தின் மேல் நீர் வையும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேவனுடைய பிரசன்னம் இந்த நாளிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். நான் ஆயத்தமாகி விழித்திருப்பேன், காத்திருப்பேன் என்று சொன்னவண்ணமாக கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆயத்தமாகி காத்திருக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஆயத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஓ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்ல தேவன் அப்பா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னீரே. எங்களை தாங்குகிற தப்பு வைக்கிற எங்களுடைய எல்லா விதமான கண்ணீரையும் துக்கத்தையும் ஆண்டவரை மாற்றுகிற தேவனா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான கர்த்தாவை நீர் நடத்தும் ஆண்டவரே, நீர் பெரிய காரியத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக. எல்லா சத்துருவின் போராட்டங்கள் ஆண்டவரை விலகி போகட்டும். ஒவ்வொருவருக்குள்ளாய் சமாதானத்தை கட்டளையிடும் தகப்பனே. பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள், வசனங்கள் ஆண்டவரே விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சோத்திரங்கள்
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அடுத்த பாடலாக கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. சொல்லுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாகி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாகி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு சதுரமனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வோனின் படைகளையும் அதிலே மூழ்க
வசனம் சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமை உண்டாகும். எவையெல்லாம் நாம் இழந்தோமோ திரும்பி மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள ஒரு குறைவும் இல்லாதபடி நம்மை காக்கிறவர், நான் உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். யோவான் 14:18 சொல்லும்போது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய தேவன் தூரத்தில் இல்லை, நம்ம கடந்து போகிற பாதையிலே அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், சந்ததியோடு கூட இருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவன். ஆகையால் கர்த்தர் வரும் நாட்களை நமக்கு ஒரு விடுதலை நாளாய் மாற்றுவார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது என்ற பாடலை, நமக்கு தெரிந்த பாடல்கள் நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை இருந்தா எல்லாவற்றையும் தப்பிக்கின்றது. கிருபையே, காலை நேரத்தில் உடைய கிருபையை சாரும். தாங்குகின்றது.
செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கிருபை, 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 மாறாத உடைய கிருபைக்காய் நன்றி, மாறாத உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த நாளிலே நான் ஒரு தீர்மானத்தோடு கூட அவருடைய கிருபை பெற்ற ஜனம், விசுவாச குடும்பம், தேவ ஜனம், நாம் ஒரு தீர்மானத்தை உள்ளத்தின் ஆழத்தில் எடுத்திருக்கிறோம். வாழ்நாள் முழுவதிலும் குடும்பமாய், தலைமுறை தலைமுறையாய் இந்த யெகோவா தேவனை சர்வ வல்லமையுள்ளவரை நாங்கள் ஆராதிப்போம். அதற்கு யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், நாங்களும் உம்மை போல ஓ யெகோவா தேவனை நாங்களும் சேவிப்போம் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணார்கள். ஆகையால் இந்த வேளையிலும் நாம் ஒரு பாடலை பாடுவோமா? நானும் என் வீட்டாரும் உம்மே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். ஒரு தீர்மானத்தோடு பாடுவோமா? தேவன் அருகில் இருக்கிறார், கேட்கிறார். உந்தன் நாமம் சொல்லுவோம்.
சொல்லுங்க. ஆமென். என்னை காண்பவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லோய், எல்லோய், என்னை காண்பவரே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகின்றேன். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகின்றேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா, அவர் கூட இருந்தார். ஆமென். சமாதானம் அருளுகிறார். அவர் கூட இருந்தார். நாம் பயன்படுகின்றோம். இந்த ஜீவன் தங்கி இருக்கும். ஆமென். யோசிக்கப்படும். ஆமென். ஒரு எதிர்காலம் உண்டு. கூடவே இருக்கிறீர். பிள்ளைகளும் நம்மோடு. யெகோவா, அதான் நம்முடைய நம்பிக்கை. சமாதானம் தருகின்றேன். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகின்றேன். சொல்லுங்க. ஆமென். நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகின்றேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். உந்த நாமம் நாங்கள் சொல்லுவோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துவோம் அப்பா. உலகில் எந்த நெருக்கங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட இருள் இந்த உலகத்தை ஆண்டவரை சூழ்ந்திருந்தாலும், எப்படிப்பட்ட ஆண்டவரே போராட்டங்களும் பிரச்சனைகளும் எங்களை சூழ்ந்திருந்தாலும், நாங்கள் உண்மையே நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உங்களுடைய வேத வசனங்கள் நிறைவேறும் போது தம்முடைய ஜனத்திற்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா. அந்த பாதையிலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறேன். ஆம் தகப்பனே, இனி இந்த உலகத்திலே அப்பா நாங்கள் எதையும் நாங்கள் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாது. உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும், உண்மையை பற்றி கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரப்பா. ஆனாலும் நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் மேல் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரப்பா. ஓ, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடு. இந்த மாத நீர் கொடுத்த வார்த்தையின்படி தகப்பனே, யோவான் 14:18 சொன்னீரு. ஓ, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடு, உங்களிடத்தில் வருவேன், உங்களோடு கூட இருப்பேன். உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள். உலகத்திற்கு என்னுடைய சமாதானம் இல்லை. ஓ, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய கிருபை, உம்முடைய வரங்கள், வல்லமை, அபிஷேகம், ஆண்டவரே, எல்லா வெளிப்பாடுகள், கிருபைகள் தேவ ஜனத்தின் மேல் வைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் ஒருவருக்கும் இல்லை. வெள்ளி இருக்கலாம், பொன் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வசதிகள், காரு, பங்களா, தோட்டம், துறவுகள் இருக்கலாம். ஆனால் இந்த அபிஷேகம், இந்த கிருபை வரங்கள், இந்த விசுவாசம், ஆமென், ஆவியின் கனிகள், அப்பா, உம்முடைய ரத்தத்தின் மகிமை, ஓ, அதை பெற்றுக் கொள்கிறவர்கள், தெரிந்து
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான். ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள் மட்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரை முகர்ந்து பார்க்கிறேன். தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் துதித்து பாடும் போது, தகப்பனே ஒன்றாய் கூடி உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போது, அன்றைக்கு பலிகளை முகர்ந்து பார்த்தார். ஆண்டவரே, இன்றைக்கு துதிகளை, ஆண்டவரே, துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன் அந்த துதிகளில் இறங்கி வருகிறார். நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் பிதாவாகி தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். எல்லா துதி கர மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க இருக்கிறோம். 147வது சங்கீதத்தை இந்த நாளில் நாம் வாசிக்க இருக்கிறோம். ஜெனிஃபர் ஆண்ட்ரூ 147 சங்கீதம் 147 அவர்கள் வாசிப்பார்கள். ஸ்தோத்திரம். 147ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை
கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். வீரனுடைய கால்களில் பிரியப்பட்டார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவன் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார். சாம்பலை போல் உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாய் அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்களும் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்கள் அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இதில் நான் வாசித்த இந்த வசனத்தில் ஒரு வசனம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதாவது அதனுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமா இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி. சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, தேசத்திற்கு தர அவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார். அவருடைய சொல் தீவிரமாய் செல்லுகிறது. அவருடைய வார்த்தையை அனுப்பும்போது இந்த வைரஸ் காணாமல் போய்விடும். பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். போராட்டங்கள் எல்லாம் மாறும். எல்லாம் நன்மையாய் மாறும். எல்லாம் அடைக்கப்பட்ட எல்லாம் திறக்கப்படும். ஆமென். ஜெபிப்போமா. எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த 147வது சங்கீதத்தின் நாளை வாசிக்கும்படியாக தேவரீர் நீர் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி. இதை வாசித்த ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய வசனத்தை நேசிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தின் மேல் உடைய கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அமருவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு சில அறிவிப்புகள், அதன் பின்பு தேவ செய்தி நாம் கேட்க இருக்கிறோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே? உங்கள் வீடுகளில் வந்து பார்க்கக்கூட முடியாதபடி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் காணப்படுகிறார்கள். விசுவாச பிள்ளைகளாகிய நீங்களும் இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறீர்கள். ஆனாலும் ஆவியில், சரீரத்தின்படி நாம் தூரமாக இருந்தாலும் அப்போஸ்தலன் பவுல் சொன்னதை போல ஆவியிலே உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையிலே அதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணற்ற ஊழியக்காரர்கள் தேவ ஜனங்களை சந்திக்க முடியாதபடி காணப்படுகிறது. ஏனென்றால் வரக்கூடாது, வந்தால் அது ஒரு போராட்டமாக இருக்கும் எல்லோருக்கும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இந்த ஆன்லைன் மூலமாக இப்படிப்பட்ட பல வழிகள் அடைந்தாலும் கர்த்தர் புதிய புதிய வழிகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, அதற்காக நன்றி. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களெல்லாம் நம்மை பாதுகாத்தார். இந்த மே மாதம் முழுவதிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடு, உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர்கள் கர்த்தர் நம்மேல் கருத்தாக இருக்கிறார், கண்ணோக்கமாக இருக்கிறார். உண்மையிலே அவர் நடத்துகிறதை பார்க்கும்போது அந்த ஆவியிலே
உணர்கிறவர்கள் மட்டும்தான் அந்த நடத்துதல் தெரிந்து கொள்ள முடியும். அதை நாங்கள் அதிகமாய் தெரிந்து கொள்கிறோம், நீங்களும் அதை அறிந்து கொள்கிறீர்கள். அதில் கர்த்தர் நல்லவர். இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றி போட, இதிலிருந்து நாம் மீளும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். 1 மணி நேரம் நீங்கள் குடும்ப ஜெபம் அதை விடாமல் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த போராட்டங்கள் சீக்கிரத்திலே விலகிவிடும். ஆனாலும் நீங்கள் ஜெபிப்பதை விட்டுவிடவே கூடாது. இதுதான் சபையினுடைய ஒரு கட்டளையாக ஆண்டவர் இந்த நாட்களில் உபவாச ஜெபங்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் நம்ம குடும்ப ஜெபம் இந்த 10 நிமிடம் 5 நிமிடம் 1/4 மணி நேரம்லாம் இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் நாங்கள் 9 to 10 எல்லா அந்த நாட்களும் நாங்கள் இங்கே உட்கார்ந்து ஆலயத்தில் இந்த பகுதியில் தான் உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து எல்லா ஊழியக்காரர்களுக்காக, சபையாருக்காக, உங்களுக்காக, தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகிய நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். பாருங்கள், ஒயின் ஷாப்பை திறந்தாங்க, மறுபடியும் என்ன செய்தாங்க, மூடினாங்க. காரணம் என்ன? ஜெபம் தான். ஜெபிக்கும் போது கர்த்தர் எவ்விதத்திலும் அதை கிரியை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகிய நம்முடைய ஜெபம் வேல்யூ உள்ளது, விலையேற பெற்றது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி பாஸ்டர் அவர்கள் நமக்கு பைபிள் ஸ்டடி கொடுப்பார்கள். மாலையிலே 7 to 8 அந்த வேத ஆராய்ச்சி நடைபெறும். அதற்காக நீங்களும் அதிலே ஆயத்தமாகி அந்த சத்தியங்களை கேட்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் வெள்ளிக்கிழமையில் வீடுகளில் இருந்து நீங்கள் ஜெபியுங்கள். விடுதலை வந்தவுடனே நாம் சபையிலே கூடி நாம் ஜெபிக்க நாம் ஆயத்தமாகும். அதுபோல் நைட் ப்ரேயர் தடைப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சீக்கிரத்திலே இந்த காரியங்களை வாய்க்கை செய்வார். அது மட்டுமல்ல, திருமணமாகாத பிள்ளைகள், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கர்ப்பஸ்திரீகள் நம்முடைய சபையில் அநேகர் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, அவர்கள் அந்தந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த காரியங்களிலே கர்த்தர்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும். அநேக பிள்ளைகள் திருமணங்கள் தடைபட்டிருக்கிறது. திருமண காரியங்கள் நடக்கணும். திருமணமான பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக அவர்கள் காத்திருந்து ஜெபிக்கிறீர்கள். நிச்சயமாக நாம் அனைவரும் ஜெபிக்கிறோம். அதில் அடுத்த ஜெப குறிப்பில் இதெல்லாம் நம்ம வரப்போகிறது. நாளைய தினத்தில் அதை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். அதில் இந்த காரியங்கள் எல்லாம் வருகிறது. ஆகியால் தொடர்ந்து அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபையார் ஊக்கமாய் ஜெபிங்க. யாரெல்லாம் ஜனங்களை வருத்தப்படுத்தி சரியாய் நடத்தவில்லையோ, உலக தலைவர்கள் அவர்களுக்காக கருத்தாய் நாங்கள் கடந்த நாளில் ஜெபித்தோம். சரியா ஜனங்களை சரியாய் நடத்தவில்லை என்றால் அது எந்த அரசாங்கமானாலும் கர்த்தர் அவர்களை சந்திப்பார். பாருங்கள், ஒரு மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். அதற்காக கருத்தாய் ஜெபித்திருக்கிறோம். தேவனுக்கு தெரியும். ஆகையால் நீங்களும் கருத்தாய் ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியில் உணர்த்துவார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. ஆகையால் தொடர்ந்து ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, கடந்த நாட்களில் நீங்கள் சிலர் தசோபா காணிக்கைகளை கொடுத்து நீங்கள் கரப்படுத்தினீர்கள். சிலர் அந்த ஆன்லைன் மூலமாக உடைய காணிக்கைகளை அனுப்பினீர்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். இன்னும் அனுப்பாதவர்கள் நீங்கள் அனுப்பி அல்லது எவ்விதத்திலாகலும் நீங்கள் எங்களுடைய கரத்திலே அந்த நன்மைகள் வர நீங்கள் உதவி செய்யுங்க. அதுதான் இந்த எங்களுடைய குடும்பம் போஷிக்கப்பட சில ஊழியக்காரர்களுக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம். அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அவங்க வந்தாலும் வராவிட்டால் நம்மால் முடிந்த ஒரு உதவியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அநேக ஏழை குடும்பங்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு அரிசி இந்த பொருட்கள் எல்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அது ஒரு பேர் புகழ்ச்சிக்காய் அல்ல. அதை நம்ம செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் ஏவுகிறார். இதெல்லாம் நீங்கள் செய்கிற ஒரு நன்மைகளை வைத்துத்தான் இந்த காரியங்கள் நடக்கிறது. மற்றபடி எந்த குடும்ப சொத்தும் எதுவுமே கிடையாது. ஆகிய நீங்கள் உற்சாகத்தோடு செய்யுங்க. சில குடும்பங்கள் ஆராதனை நடக்கும் போதே அந்த காணிக்கையை எடுத்து வைக்கிறாங்க. சபையில் செலுத்துகிற அது ஒரு 5, 10, 50 அது என்ன செலுத்துக அப்படி அதை எங்களிடத்தில் ஒப்படைக்கிற எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பக்தியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக இந்த காரியங்களை தேவன் விசேஷமாய் கம்பெனிகள் திறக்கப்பட வேண்டும், ஸ்கூல்கள் திறக்கப்பட வேண்டும். சரியா, நாங்கள் அதை தொடர்ந்து கருத்தாய் ஜெபிக்கிறோம். ஸ்கூல்கள், காலேஜுகள் இதெல்லாம் திறக்கப்பட வேண்டும். வீடுகள் திறக்கப்பட வேண்டும். வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இந்த வீடுகள் திறந்து, சபைகள் திறந்து ஜெபிக்கிறோம். ஆனாலும் ஜனங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். ஆகியால் இந்த ஸ்கூல்கள், காலேஜுகள், கம்பெனிகள், ஆலயங்கள், வீடுகள் எல்லாமே திறக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஒரே வல்லமையினாலே நான் வாசித்த ஒரே வார்த்தையினால் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார் பூமியின் மேல். எல்லாமே என்ன செய்கிறது? எல்லாம் ஒழுங்காகிறது. ஆகியால் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். விசேஷமாய் ஒரு காரியம் கடந்த நாளில் அருமையான ஆன்டி சென்ட் ஜான் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நம்ம பெருங்குளத்தூரில் இருக்கிறது. மிகவும் எல்லாருக்கும் தெரிந்த ஸ்கூல்கள்.
ஆகையால் அந்த ஆண்டி அதை நிறுவிய அருமையான தாய் மெர்சி ஆண்டி அவர்கள் கடந்த 8ஆம் தேதி கர்த்தருக்குள் இரவிலே 11 மணிக்கு அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். 9ஆம் தேதியில் அவர்களை அடக்க செய்யும்படியான கிருபையை கட்டளையிட்டார். இன்றைக்கு பூமியில் அவர்களை விதைத்திருக்கிறார்கள். ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய மிகுந்த பலனை கொடாது என்று சொன்னதைப் போல உண்மையிலே நேற்றைக்கு நாங்கள் அதில் பங்கெடுத்தோம். அருமையான தாய், 86 வயது, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த பெருங்களத்தூர் இதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் அவர்கள் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட்டார்கள். ஒரு ஸ்கூலை அவர்கள் அங்கிள் அலெக்சாண்டர் அவர்களும் இந்த தாயும் சேர்ந்து அவர்கள் நிறுவி இன்றைக்கு ஒரு பெரிய ஸ்கூலாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக அது காணப்பட்டது. அவர்கள் முதிர் வயதில் 86 வயது பாருங்க, ஒரு முதிர் வயதிலே தேவனுடைய ராஜ்யத்திலே சமூகத்தில் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகியால் அதற்காக அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம் செபித்துக் கொள்வோம். தேவனுடைய கிருபை அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து நாம் செபித்துக் கொள்வோம். பிறந்த நாள் காண்கின்ற பிள்ளைகள் கண்களை மூடி செபிப்போமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த மே மாதத்திலே பிறந்த நாளை, திருமண நாளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, தேவரே, ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதிலும் அவர்களுக்கு பாதுகாப்பையும் கிருபையும் தந்து அவர்களை நடத்தும். பிரியமானவன், இவன் ஆத்மா வாழ்கிறதைப் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். அப்பா, கர்த்தர் சீயோன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எருசலேமில் வாழ்வை காண்பீர்கள். நீங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பீர்கள் என்று சொன்ன மேலான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். அவர்களை ஆசீர்வதி, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. விசேஷமாய் அருமையான ஆண்டி, ஆண்டவரே, எங்களை விட்டு கடந்து போன ஆண்டி குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். இதுபோல் ஆறுதல் ஆண்டவரே, பல குடும்பங்களிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போகும்போது கர்த்தர் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்னாலே எத்தனையோ பேர் ஆண்டவரே மரித்து போய் அந்த குடும்பத்தில் அந்த நபர்கள் இல்லாமல் இருக்கும்போது அது எத்தனை வேதனையாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பங்களுக்கெல்லாம் தேவன் ஆறுதல் கொடுங்கப்பா. ஆண்டவரே, அமெரிக்கா மற்ற நாடுகள் எல்லாம் ஆண்டவரே அநேகரை இழந்து இன்றைக்கு குடும்பங்களை இழந்து காணப்படுகிறார்கள். சீக்கிரத்திலே ஒரு விடுதலையை நீர் தேசத்துக்கு கட்டளையிடும் அப்பா. இன்றைக்கு இழந்து காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆறுதலின் தேவன் நீர் ஒருவரே சமாதானத்தை ஆண்டவரை கட்டளையிட முடியும். இந்த மரணங்கள் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் செபிக்கிறோம். வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே, ஒளி உண்டாகட்டும். பெரிய காரியத்தை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும். எல்லா துதிகர மகிமை செலுத்துகிற கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். எங்களோடு பேசும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். அருமையான பிரதர் மேத்யூ ராய், திபோரால், அருமையான சிஸ்டர் அவர்கள் இங்கிலீஷிலும் தமிழிலும் இந்த செய்தியை வழங்க வருகிறார்கள். அவர்கள் இயேசு நாமத்தில் அன்பாய் பெத்தேல் சபையின் சார்பிலே சகோதரி நம்ம அழைப்போம். ஆமென். Hallelujah. 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 We can't really observe how many of you really join with us in saying hallelujah. எத்தனை பேர் இந்த நாளிலே அல்லேலூயா என்பதை சந்தோஷத்துடனே மகிழ்ச்சியுடனே கூட சொல்லுகிறீர்கள் என்று தெரியவில்லை. Praise the Lord. So we, though the distance, set us apart, the presence of God unites us all in one spirit. நாம் வேறு வேறு இடங்களில் இருந்து நாம் ஆராதித்துக் கொண்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் ஒருங்கிணைக்கிறவராய் இருக்கிறார். One body, one baptism, one spirit. ஒரே ஆவி, ஒரே ஞானஸ்நானம், ஒரே சரீரத்திலே நாம் தேவனுக்குள்ளாக இணைந்து காணப்படுகிறோம். Hallelujah. Hallelujah. Through His Spirit, the Lord makes us all one in Him. அவருடைய கர்த்தருடைய ஆவியானவராலே நாம் அனைவரும் ஒன்றுமனப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். We are all made one by His Spirit. நாம் அவருடைய ஆவியினாலே ஒன்றாக காணப்படுகிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Bible says in Isaiah 62, ஏசாயா 62லே வேதம் சொல்லுகிறது, the darkness shall cover the earth, the deep darkness will cover the people, but the glory of God will rise upon you. இதோ இருள் ஜனங்களையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிறதா இருக்கும், ஆனாலும் தேவன் அதின் மேல் உதிக்கிறவராய் இருக்கிறார். His glory will be seen upon you. அவருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். Hallelujah. Hallelujah. So let us not be worried about the days that are getting extended, but the good God
who extends mercy to his people will soon put an end to this darkness. இந்த நாளிலே இப்படியாக அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமே, இப்படியாக இந்த நாட்கள் போய்க்கொண்டிருக்கிறது என்று சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாய் காணப்படுவோமாக. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Where the Spirit of the Lord is, there is liberty, the Bible says. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. Where the Spirit of the Lord is. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, If the Spirit of the Lord is in you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக if the காணப்பட்டால், Spirit of the Lord is in your home, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வீட்டிலே காணப்பட்டால், you will experience liberty today. நீங்கள் நிச்சயமாக இந்த நாளிலே விடுதலையை அனுபவிப்பீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. When Saint John the Apostle, when he was banished to the island of Patmos, he was alone, but he did not refrain himself to be filled with the Holy Spirit on the Lord's day. யோவான் பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்ட போது அவர் தனிமையாக காணப்பட்டால், ஆனாலும் கூட அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் காணப்பட்டார். Hallelujah. ஹல்லேலூயா. He did not put any hindrance before him just because nobody is around, but he was filled by the Holy Spirit. அவரை சுற்றிலும் யாருமே இல்லை, அவர் தனிமையாக இருக்கிறார் என்கிற ஒரு காரியம் அவருக்கு தடையாய் காணப்படவில்லை, ஆனாலும் கூட அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் காணப்பட்டார். Today, if you are alone or with your family, be filled in the Spirit because it is Lord's day. நீங்கள் தனிமையா இருக்கிறீர்களோ அல்லது குடும்பத்தோடு கூட காணப்படுகிறீர்களோ, இது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்து காணப்படுவீர்களாக. Hallelujah. ஹல்லேலூயா. May we all close our eyes in prayer before we meditate the word of God. தேவனுடைய செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா. Heavenly Father, we thank thee for thy grace and mercy. தேவனே, பரலோக பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு காண்பித்த இரக்கத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். We come before thy presence. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம் கர்த்தாவே. Speak to us today, Lord. எங்களோடு கூட நீர் பேசுவீராக. Let the word of God bring forth healing in our lives and change situations. கர்த்தருடைய வார்த்தையானது எங்களுடைய ஜீவியத்திலே ஆரோக்கியத்தை வரப்பண்ணி இந்த நாட்களின் சூழ்நிலைகளை அப்படியே மாற்றி போடுவதாக. Let it send the help from the sanctuary. இந்த நாளிலே இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இந்த பிசாசின் அந்த காரியங்கள் எல்லாம், பாதாளத்தின் ஆவிகள் எல்லாம் அகன்று போவதாக. In the name of Jesus, let the help come from out of Zion. எங்களுடைய ஆரோக்கியமானது பரத்திலிருந்து கடந்து வருவதாக. In Jesus' name we ask. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 Chronicles chapter 20 verse 30 is the meditation today. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 Chronicles chapter 20 verse 30. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Then the realm of Jehoshaphat was quiet, for his God gave him rest all around. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is very similar to the verse that we just read in Psalm 147. சங்கீதம் 147லே நாம் வாசித்த அந்த வசனத்திற்கு இது அப்படியே ஒப்பனையாய் Verse காணப்படுகிறது. 14, the Bible says, he makes peace in your borders. அங்கே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 147லே அவர் சமாதானத்தை நம்முடைய எல்லைகளிலே கட்டளையிடுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. One of the very significant things that we require these days is the rest roundabout. இந்த நாளிலே நமக்கு அதிகமாய் அவசியப்படுகிறதான காரியம் என்னவென்றால், நம்மை சுத்தி ஒரு அமெரிக்கை உண்டாயிருக்க வேண்டும், இளைப்பாறுதல் உண்டாயிருக்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Of Jehoshaphat, the king of Judah, we read that they experienced a perfect rest in his life. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய ஜீவியத்திலே, ராஜ்யபாரியத்திலே அமெரிக்கை உண்டாயிருந்தது. His realm was quiet. அவருடைய ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் காணப்பட்டது. God was well pleased with his life தேவன் அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரியமுள்ளவராய் காணப்பட்டார். because he sought to walk after the God of his fathers and observed his commandments. ஏனென்றால் அவர் தம்முடைய பிதாக்களின் தேவனை அவர் தேடினதினாலே, அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டதினாலே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். He faced oppositions. அவருக்கு நல்ல ஒரு பொசிஷன் காணப்பட்டது. He faced oppositions. அவருக்கு எதிரடியான காரியங்கள் அநேகம் He faced காணப்பட்டது. difficulties. அவருடைய ஜீவியத்திலே துன்பங்கள், He துக்கங்கள் faced காணப்பட்டது. troubles. அவருடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் He had காணப்பட்டது. anxieties. அவருடைய ஜீவியத்திலே மிகவும் நெருக்கின ஒரு He had சூழ்நிலை tribulations. காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் உபத்திரவமானது காணப்பட்டது. But we
his God gave him rest all around. ஆனால் நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர் ஆராதித்த தேவனானவர் அவருடைய ராஜ்யபாரம் முழுவதும் அவருக்கு அமெரிக்கையை உண்டு In பண்ணியிருந்தார். English it is very clear. It says, for his God gave him rest round about. ஆங்கிலத்திலே அது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கர்த்தரானவர் அவருக்கு சுற்றிலும் அவருக்கு இளைப்பாறுதலை தந்தருளினார். Can we all say, my God will give rest round all about? நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என்னுடைய தேவன் என்னை சுற்றிலும் எனக்கு அமெரிக்கையை இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jehoshaphat was facing a terrible situation. யோசபாத் இந்த நாட்களிலே அவர் காணப்படும் பொழுது மிகவும் நெருக்கமான ஒரு கொடிதான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டார். The opposition rose from the neighboring countries. அவரை சுற்றிலும் இருந்து காணப்படுகிறதான தேசங்களிலிருந்து அவருக்கு எதிர்ப்பு காணப்பட்டது. He had difficulties. He had wars coming up from the people of Ammon, from the people of Seir, and from the people neighboring around. அவரை சுற்றிலும் இருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் அவருக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are also in the same situation where we do not see a visible enemy but an invisible enemy. நாமும் கூட இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் காணப்படுகிறோம். காண்கிற ஒரு எதிரியை அல்ல, காணப்படாத ஒரு எதிரியோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம். Be it visible or invisible, nothing is hidden before the sight of our Almighty God. அது காணக்கூடியதோ காணப்படாததோ அது தேவனுடைய கண்களுக்கு முன்பான மறைவானது அல்லவே. Nothing stops the rest that God has assured to give his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாத இளைப்பாறுதல் என்பது இல்லவே இல்லை. Nobody can stop it. யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. Nobody can grab it. யாரும் அதை பிடுங்கி போட முடியாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We see in the world now that there is great turmoil. இந்த உலகத்திலே இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அநேக குழப்பங்கள், தடுமாற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. There is unprecedented crisis. இப்பொழுது மிகவும் நெருக்கின ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் காணப்படுகிறார்கள். There is unrest across the globe. உலகம் முழுவதும் ஒரு இளைப்பாறுதல் இல்லாத சூழ்நிலையானது காணப்படுகிறது. Especially when this epidemic started across from nations after nations, when it hunted after hunted thousands to lakhs and millions. இந்த கொள்ளை நோயானது தேசங்கள் தாண்டி எல்லா தேசங்களிலும் கடந்து வந்து அநேகம் ஆயிரம் ஜனங்களை வாரிக்கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில், In the midst of this unrest, disquietant state, இப்படிப்பட்ட தடுமாற்றமான குழப்பமான ஒரு தடுமாறுகின்ற காலகட்டத்திலே God promises to his children that his God, our God, will give rest round about. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உறுதியாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அவர் அமெரிக்கையும் இளைப்பாறுதலையும் கட்டளையிடுவார். Hallelujah. அல்லேலூயா. Jesus says, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து you come சொல்கிறார், to me, those who are heavy laden, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Hallelujah. அல்லேலூயா. May the Lord help us to experience the rest. தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு இந்த அமெரிக்கையும் இளைப்பாறுதலையும் ருசி பார்க்கும்படியாக தேவன் உதவி செய்வாராக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So our God who gives us rest round about will take care of the unseen enemy. நம்மை சுற்றிலும் அமெரிக்கையும் இளைப்பாறுதலையும் கட்டளையிடுகிற தேவன் நமக்கு காணக்கூடாதபடி காணப்படுகிறதான அந்த எதிரியும் அவர் ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுவார். All that we require to do is to stand still and see the salvation of the Lord. நாம் செய்யக்கூடிய காரியமெல்லாம் ஒன்றுதான், நாம் நின்று அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவோம். Hallelujah. அல்லேலூயா. Would you be able to do it? நீங்கள் அதை செய்ய முடியுமா? Stand still and see the salvation of God. நீங்கள் நின்று அவருடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ளுங்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். From this chapter 20, 2 Chronicles chapter 20, when we don't have time to go across all the verses, but to understand the essence of how Jehoshaphat was able to experience this rest roundabout, we're going to highlight a few examples in his life which will be so much tangible to us, as to what we have to observe from his life. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முழுவதையும் பார்ப்பதற்கு நமக்கு சமயம் இல்லாதிருந்தாலும் நம்மோடு வாழ்க்கையிலே இணைந்து காணப்படுகிறதான அனுபவங்களை ஒப்பிட்டு தேவ ஆவியானவர் பேசுகிறதற்கு நாம் இடம் கொடுப்போம்.
கொடுப்போமாக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So what was the quality in Jehoshaphat which enabled him to experience a perfect peace? யோசபாத் தன்னுடைய ராஜ்யபாரத்திலே தன்னுடைய ஜீவியத்திலே இறைப்பாறுதலை பெற்றிருக்கத்தக்கதாக அவருடைய ஜீவியம் எப்படியாய் காணப்பட்டது? In verse 3, மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது the first thing that he did is to set himself to seek the Lord. கர்த்தரை தேடுகிறதற்கு அவர் ஒருமுகப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. கர்த்தருக்கு The ஸ்தோத்திரம். first thing that a child of God should do in order to experience the rest roundabout is to seek the Lord. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளையை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல் காணப்பட வேண்டும் என்றால் முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை தேட வேண்டும். When his father Asa died, அவருடைய ஆசா தகப்பன் இறந்த பின்பு he came to reign in his place. அவருடைய ராஜ்யபாரத்தை நடத்தும்படியாக பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. 2 Chronicles chapter 17 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் verse 3 says, மூன்றாம் வசனம் the சொல்லுகிறது, Lord was with Jehoshaphat. தேவன் தாமே யோசபாத்துடன் கூட In காணப்பட்டார். verse 4 we read, he sought the God of his father and walked in his commandments and not according to the acts of Israel. நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். Which means அப்படி என்றால் he would not follow whatever people would follow. ஜனங்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படியெல்லாம் நடக்கிறதல்ல. He was keen to seek the Lord. அவன் எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறதிலே அவர் உறுதியாய் காணப்பட்டார். The Bible says in verse 3, மூன்றாம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, he did not seek Baal. அவர் பாகாலை தேடவில்லை, He sought God. அவர் தேவனை தேடினார். Praise the Lord. கர்த்தருக்கு We ஸ்தோத்திரம். may say we are not seeking Baal, brother. நாம் சொல்லுவோம் ஒருவேளை நான் பாகாலை தேடவில்லை Let பிரதர். me tell you, நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். Baal means பாகால் என்று சொல்லும் பொழுது anything that is alternate and substitute to God, who is being the supreme priority in your life. If anything is substituted, if anything is alternate in your life, that is Baal. தேவனுக்கு மாறாக எந்தெந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய ஜீவியத்திலே முன்வைக்கிறோமோ அது எல்லாம் பாகாலாய் கருதப்படுகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dear child of God, தேவனுடைய பிள்ளையே, if you seek the Lord with all your heart, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுவீர்கள் என்றால் the God will promise rest round about your life. உங்களுடைய ஜீவியத்தை சுற்றிலும் தேவன் இளைப்பாறுதலை தர அவர் What உண்மையுள்ளவராயிருக்கிறார். is seeking the Lord? தேவனை தேடுவது என்றால் என்ன? What is seeking the Lord? தேவனை தேடுவது என்றால் என்ன? Seeking the Lord means seeking His presence. தேவனை தேடுவது என்றால் அவருடைய சமூகத்தை நாடுவது. Seeking the Lord means seeking His face. தேவனை தேடுவது என்றால் அவருடைய முகத்தை நாம் நாடுவது. Praise the Lord. கர்த்தருக்கு The ஸ்தோத்திரம். Bible says, வேதம் சொல்லுகிறது, in His presence there is fullness of joy. அவருடைய சமூகத்திலே நித்திய பேரானந்தம் நமக்கு So உண்டாயிருக்கும். any child of God that would seek the presence of God will experience joy unspeakable in the midst of all the turmoils. எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்களான தடுமாற்றமான நிலைமைகள் காணப்பட்டாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை தேடும் என்றால் நிச்சயமாக அவர்களை சுற்றிலும் ஒரு அமெரிக்கையும் இளைப்பாறுதல் As soon as the child of God would seek the Lord in prayer and seek His presence and seek His face, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை தேட ஆரம்பித்து அவருடைய சமூகத்தை நாட ஆரம்பித்து அவருடைய முகத்தை நாட ஆரம்பிக்கும் பொழுது you know what happens? என்ன நடக்கிறது தெரியுமா? He begins to set his heart and mind on the things above. எல்லா காரியங்களையும் அவருடைய சிந்தை, அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடும்படியாக As ஒப்புக்கொடுக்கிறார். long as you set your heart and mind on the things around you, உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை குறித்தே நீங்கள் யோசித்துக் கொண்டு அதிலேயே மூழ்கி you போயிருப்பீர்கள். will experience unrest. நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே இளைப்பாறுதலை ஒரு நாளும் கண்டடைய You will முடியாது. experience travail and pain. எப்பொழுதும் உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு தடுமாற்றமும் வேதனையும் தான் There will காணப்படும். be anxiety every moment. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிக்கி தவிக்கிறவர்களாக காணப்படுவோம். Will you set apart yourself to seek the Lord today? இந்த நாளிலே தேவனை தேடும்படியாக உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா? Will you set your mind and heart to focus toward the presence of God and seek His face? உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தையும் தேவனை தேடும்படியாக நீங்கள் ஒருமுகப்படுத்துவீர்களா? Then you will experience rest round about. அப்பொழுது நிச்சயமாக உங்களை சுற்றிலும் இளைப்பாறுதலும் அமெரிக்கையும் உண்டாயிருக்கும். 1 Chronicles chapter 22 1 நாளாகமம் 22ஆம்
அதிகாரம் 1 Chronicles chapter 22 verse 17 through 19. 17 முதல் 19 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது, There David is commanding the leaders of Israel. அங்கே தாவீது தன்னுடைய மூப்பர்களுக்கு கட்டளையிடுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். When he says, அங்கே அவர் சொல்லும் பொழுது, he says, is not the Lord your God with you? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் இருக்கவில்லையா என்று சொல்லி Has கேட்கிறார். he not given you rest on every side? அவர் உங்களுக்கு எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்தருளவில்லையா? In verse 19 we read, now set your heart and soul to seek the Lord your God. 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி. So seeking the Lord, what it means is to have a conscious focus toward God, or setting your heart and mind to focus toward God. கர்த்தரை தேடுகிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்துமத்தையும் கர்த்தருக்கு நேராக திருப்புவது. It is your conscious choice to direct and attune your heart towards God's presence. நாம் தேவனுடைய சமூகத்திற்கு நேராக நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்துமத்தையும் திருப்புகிறதே, அதுக்கு நேராக்குகிறதே காரணமாக இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Seek the crucified Christ. சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். Your heavy burden, all the cares will be rolled away. உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சுமைகள் எல்லாம் அது அப்படியே புரண்டு ஓடி போய்விடும். Seek his glorious face. அவருடைய மகிமையை நீங்கள் நினைத்து பாருங்கள். The brightness of his countenance will shine upon you. அவருடைய மகிமையின் பிரகாசம், முக பிரகாசமானது நம்மீது அது பிரகாசிக்கும். Seek his power and strength. அவருடைய வல்லமையும் அவருடைய பலத்தையும் நாடுங்கள். All the yokes, உங்களுடைய நுகத்தடிகள் எல்லாம், all the burdens, உங்களுடைய பாரங்கள் எல்லாம், everything will be broken. எல்லாமே அது உடைந்து போய்விடும். Praise the Lord. கர்த்தருக்கு The ஸ்தோத்திரம். Bible says in Hebrews 11:6 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, that God is the rewarder of those who diligently seek him. அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராய் காணப்படுகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So as we meditate upon seeking the Lord, நாம் தேவனுடைய வார்த்தை, அவரை தேடுவதை குறித்து நாம் தியானிக்கிறபடியால் you know what is the reward that God gives? தேவன் அதற்கு கொடுக்கிற பலன் என்னவென்று தெரியுமா? The rest. இளைப்பாறுதலை The தருகிறார். rest round about. நம்மை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When the Spirit of God came upon Azariah, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய மனுஷன் மேல் கடந்து வந்தபோது, அசரியாவின் மீது கடந்து வரும் பொழுது, அசரியாவின் மீது கடந்து வந்த பொழுது, the man prophesied this way, இப்படியாக தேவன் அங்கு அவர் சொல்லுகிறதை பார்க்க if முடியும். you seek him, நீங்கள் அவரை தேடினால் he will be found by you. அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். Hallelujah. அல்லேலூயா. If you seek him, you will be found by him. நீங்கள் அவரை தேடினால் நிச்சயம் அவரை கண்டடைவீர்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the Bible says in Acts chapter 17, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, verse 26 and 27, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26 27 வசனங்கள். Acts of the Apostles 17 verse 16 and 17 says, verse 26 and 27 says 26 27 வசனங்கள் சொல்லுகிறது, that God has predetermined the dwellings of the people. தேவன் தாமே தம்முடைய ஜனங்கள் குடியிருக்கும்படியான அந்த பகுதிகளை, அந்த காலங்களை அவர் முன் தீர்மானித்து விட்டார். முன் தீர்மானித்து விட்டார். Praise the Lord. அல்லேலூயா. நீங்கள் கொரோனா இருக்கிற பகுதியில் இருக்கலாம், கொரோனா இல்லாத பகுதியில் இருக்கலாம். ஐயோ வந்து மாட்டிக்கிட்டேனே என்று சொல்லி கலங்கவே வேண்டாம். கர்த்தர் முன்குறித்த இடத்தில் தான் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக, அவரை தடவியாவது கண்டுபிடிக்க கர்த்தர் இந்த நாட்களில் ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. So that they should seek the Lord in hope that they might grope for him and find him. அவரை தடவியாகிலும் தேடி கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் அப்படி செய்தார். And the Bible says வேதம் சொல்லுகிறது, he is not far from each one of us. அவர் நம்மை விட்டு தூரமாக அவர் காணப்படவில்லை. Hallelujah. அல்லேலூயா. For the man who is crying out in the midst of New York, God is not far from us, far from them. அவர்கள் நியூயார்க்கில் இருந்து ஒருவேளை கதறுகிறார்களோ, அவர்களை விட்டு தேவன் தூரத்திலே People காணப்படவில்லை. in China or people in Canada or people in India, wherever they cry to God, அவர்கள் கனடாவிலே இருக்கிறார்களோ, இந்தியாவிலே இருக்கிறார்களோ, அவர்கள் எங்கே இருந்து தேவனை கூப்பிடுகிறார்களோ, seek his presence. அவருடைய சமூகத்தை நாடுங்கள். He has pre-appointed the days of your dwelling. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தையும் காலங்களையும்
வைத்திருக்கிறார். It is not your mistake. அது நீங்கள் செய்த தவறல்ல. God sees everything from the beginning. தேவன் ஆதியிலிருந்து எல்லாவற்றையும் கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார். The Bible says in the next verse 28, 28ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, for in him we live and move, have our being. நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள் மூச்சு விடுகிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம். ஹalleluya. Hallelujah. அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். ஹalleluya. இருக்கிறோம். praise the Lord. ஹalleluya. All because of grace. அவருடைய கிருபையினாலே நாம் இருக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So this is the solid assurance that God gives to the people who seek his presence. அவருடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் வாக்குத்தத்தமாகவே சொல்லுகிறார், அவர் இளைப்பாறுதலை நிச்சயம் கட்டளையிடுவார். Rest round about. நம்மை சுற்றிலும் இளைப்பாறுதல். So the message title today is God will give rest all around. இந்த நாளிலே செய்தியின் தலைப்பானது தேவன் நம்மை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். Seek the truth. சத்தியத்தை நாடுங்கள். When you seek the truth, நீங்கள் சத்தியத்தை நாடும் பொழுது you will know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிந்து When you கொள்வீர்கள். know the truth, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் the பொழுது truth shall set you free. அந்த சத்தியமானது உங்களை விடுதலை பண்ணுகிறதா It shall set you from fear. உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை உண்டு It shall set பண்ணுகிறது. you from doubts. உங்களுக்கு இருட்டிலிருந்து பயத்தை உண்டு பண்ணுகிறது. It shall set you from doubts. சந்தேகத்திலிருந்து பயத்தை நீக்கி போடுகிறது. It shall set you from every things unwanted in your life. உங்களுடைய ஜீவியத்திலே தேவையற்ற காரியங்கள் என்னென்ன காணப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What is the second thing he did? இரண்டாவதான காரியம் அவர் செய்தது என்ன? Let us quickly turn towards 2 Chronicles chapter 20 verse 2. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு நேராக நம்முடைய வேதாமத்தை திருப்புகள். He proclaimed a fast throughout all Judah. யூதா தேசம் முழுவதும் அவர் உபவாசத்தை கூறுவித்தார். We too must fast and pray. நாமும் கூட உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். A lot of children of God are fasting and praying. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். As a result of this prayer, God is opening the doors. அதனுடைய மறுமொழியாக தேவன் அநேக கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறார். And God's word runs swiftly. அவருடைய வார்த்தை துரிதமாக கடந்து செல்கிறது. But one thing which is very important is that our fast should not be self-motivated. It should be spirit-driven and spirit-led. நம்முடைய உபவாசமானது சுயமாக செய்கிறதல்ல, கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியினாலே அது ஏறெடுக்கப்பட வேண்டும். People of Nineveh, when they faced a calamity, when they expected God's judgment, they humbled themselves, they fasted and prayed for 3 days without taking water, without taking food. But we are taking water, we are taking drinks and everything. But when they fasted, God relented himself from causing disaster. நினிவேயின் ஜனங்கள் பிரச்சனைகளின் மத்தியிலே நிச்சயம் அழிந்து போவோம் என்கிற சூழ்நிலையிலே அவர்கள் செய்த காரியமெல்லாம் அவர்கள் புசியாமல் குடியாமல் உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்திலே காணப்பட்டார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Isaiah 58 verses 3 to 7 clearly tells about do's and don'ts of fasting. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரையில் 3 முதல் 7 வசனங்கள். 3 முதல் 7 வசனங்கள் வரையில் வாசிக்கும் பொழுது உபவாசம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The essence of these verses, 4 verses, இந்த 4 வசனங்களின் கருத்தை நாம் பார்க்கும் பொழுது, do not debate, do not quarrel, நீங்கள் சண்டை போட வேண்டாம், வாக்குவாதம் செய்ய வேண்டாம், be with peace with one another, நீங்கள் ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியமாய் காணப்படுங்கள், share your things with the needy, தேவையானவர்களுக்கு உங்களிடத்திலே இருக்கிற அந்த உபசரிக்கிற காரியங்கள் உங்களிடத்திலிருந்து காணப்படட்டும், and fast and pray. உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And when Jesus especially said கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, in Matthew chapter 6 verse 16, 17, 18, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள், when you fast, நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் do பொழுது not be like hypocrites, மாயமாரக்காரரை போல நீங்கள் உபவாசிக்க வேண்டாம், but ஆனால் wash your face, நீங்கள் உங்களுடைய முகத்தை கழுவி, anoint your head, எண்ணெய் பூசி, take your bath 3 times, 3 வேளையும் குளித்து, and then fast and pray as though everybody thinks, oh, this brother has eaten a lot of biryani, he is so fresh. But Lord knows, who sees from secret knows that you are fasting. ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது இவர் நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு நல்ல தெம்பா இருக்கிறாரு போல இருக்கு அப்படி சொல்லும்படியாக நீங்கள் அப்படியாக முகக்கலையோடு கூட காணப்படுங்கள். ஆனால் அந்தரங்கத்தில் இருக்கிற No human should know that you are fasting. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவானவர் மாத்திரம் அறியட்டும் உங்கள்
உபவாசத்தை. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh, proclaim a fast in your family, with your relatives, with your church members. God will do great things. நிச்சயமாக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை குடும்பமாக சபையாக நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை Jesus செய்வார். said, "This kind goeth not unless by fasting and prayer." சில வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறொன்றினாலும் போகாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். Fast and pray உபவாசித்து ஜெபியுங்கள். to experience the rest round about. உங்களை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும்படியாக உபவாசித்து ஜெபியுங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In 2 Chronicles chapter 20 verse 12, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, when we read in Tamil, let us read. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. We have no strength to stand. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. We don't have strength to stand. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். No power. எங்களுக்கு வல்லமை இல்லை. The king says we have no power. அங்கே ராஜா சொல்லுகிறார், இவர்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. It means he exercises his total dependence on God. அப்படி என்றால் அவர் முழுவதுமாக தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மீது மாத்திரம் வைத்திருந்தார். God is able to give strength to the one who is strengthened, பலன் இல்லாதவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். as well as people who have strength or do not have strength, God is able to help them. பலன் இருக்கிறதோ பலன் இல்லையோ தேவன் நிச்சயம் அவர்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். But our attitude should be, Lord, you help me. ஆனால் நம்முடைய சிந்தையானது தேவனே எனக்கு உதவி செய்யும். Some trust in chariots, சிலர் ரதங்களின் மீது, some trust in horses, சிலர் குதிரைகளின் மீது but we will remember the name of the Lord. தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். ஆனால் நாமோ தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறவர்கள். They were brought down, but we stand upright. அவர்கள் எல்லாரும் கீழே விழுந்து போவார்கள். ஆனால் நாமோ நேராக நிமிர்ந்து நிற்போம். So don't trust your strength. அதனால் உங்களுடைய சொந்த பலத்திலே நம்பிக்கை வையாது. Do not trust the medicines. மாத்திரைகளின் மீது, மருந்துகளின் மீது நம்பிக்கை வைக்காதிருங்கள். Don't trust on kashayams. கஷாயங்களை குடித்து அதன் மீது நம்பிக்கை வைக்காதிருங்கள். Let your total dependence be upon the power of God. உங்களுடைய முழு நம்பிக்கையும் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய பலனை சார்ந்தே இருக்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Being a great king, Jehoshaphat, he acknowledged God's power. யோசபாத்தின் நாட்களிலே தேவனுடைய வல்லமையை அவர் இப்படியாக பிரதிபலிக்கிறவராய் He காணப்பட்டார். says, we do not know what to do. அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. First he said, we have no strength, we have no power. அவர் முதலாவது சொல்லும்போது எங்களுக்கு பலன் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். And he says, we don't know what to do. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று அடுத்து சொல்லுகிறார். Do not rely on your abilities. உங்களுடைய சொந்த பலத்திலே, Do not rely on your wisdom. உங்களுடைய சொந்த ஞானத்திலே நிலை நிற்காதிருங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு And ஸ்தோத்திரம். then he says, our eyes are upon you. பின்பதாக அவர் சொல்லுகிறார், அவருடைய கண்கள், எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. One thing is very sure, that if you need rest, your eyes must be steadfast toward him. நீங்கள் நிச்சயம் உங்களை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல் காணப்பட வேண்டும் என்றால் ஒரு காரியம் மிகவும் முக்கியமானது, உங்கள் கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். All these three things we read in this verse, நாம் வாசித்த இந்த மூன்று காரியங்கள், இந்த வசனத்திலே வாசித்த மூன்று காரியங்கள், it attributes the quality of Jehoshaphat having total dependence on God. யோசபாத் எப்படி முழுவதுமாக தேவனை மாத்திரமே சார்ந்திருந்தார் என்பதை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Fourthly, நான்காவதாக 2 Chronicles chapter 20 verse 18. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Jehoshaphat bowed his head with his face. யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். He bowed his face to the ground. தரை மட்டும் முகங்குனிந்தான். He fell at the feet of God. தேவனுடைய பாதத்திலே அப்படியே அவர் முகங்குனிந்தார். If we need rest, நம்முடைய ஜீவியத்திலே we should இளைப்பாறுதல் fall வேண்டுமா? at the feet of the Lord. தேவனுடைய பாதத்திலே அப்படியே முகங்குப்புற விழுந்து விட There வேண்டும். are three meanings attached to bowing our faces to the ground. நாம் முகங்குப்புற விழுதல் என்று சொல்லும் பொழுது அதிலே மூன்று காரியங்கள் அடங்கி இருக்கிறது. When we read Genesis chapter 17, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் verses வாசிக்கிறோம். from 1 through 22, 1 முதல் 22 வசனங்கள் வரையும் நாம் we read of Abraham falling on his face to the ground when God spoke to him. எப்படி ஆபிரகாம் தேவன் அவரோடு கூட பேசின பொழுது முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும். When Abraham fell on his face to the ground, ஆபிரகாம் அப்படியாக முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொள்ளும்
பொழுது it was an acknowledgement of his unworthiness. அவருடைய இயலாமையை அவர் அப்படியே ஒற்றுக்கொள்ளுகிறதை அது குறிக்கிறதா இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because God made a covenant with Abraham. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். In verse 3 we read that he fell on the ground, and verse 4 and verse 22 and 17 we read that God made a covenant with Abraham. 4ஆம் வசனம் 17ஆம் வசனம் இதெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது, அது தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் என்பதை நாம் வாசிக்கிறோம். Our Lord Jesus Christ has made a covenant by his blood. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை நம்மோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறார். So we have to fall at his feet these days. இந்த நாட்களிலே அவருடைய பாதத்திலே நாம் முகங்குப்புற விழ வேண்டும். When a leper came to Jesus, Lord, if you are willing, make me cleansed. தேவனே நீ சுத்தமாக்க சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று தேவன் அந்த மனுஷன் கேட்டுக்கொண்டார். He begging for God's mercy. அவர் தேவனிடத்திலே இரக்கத்தை கேட்கிறவனாய் The காணப்பட்டார். Bible says in Luke 5:12, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் he வாசிக்கிறோம். fell on his face to the ground. அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டான். What does it show? அது எதை குறிக்கிறதா It இருக்கிறது? shows the recognition for the need of God's mercy. தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய அந்த இரக்கத்தின் அங்கீகாரத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். First, it shows the acknowledgement of God, acknowledgement of unworthiness. முதலாவது இந்த முகங்குப்புற விழுதல் என்பது எதை குறிக்கிறது என்றால், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை அப்படியே ஒப்புக்கொள்கிறதை குறிக்கிறதா இருக்கிறது. Secondly, we read seeking God's mercy. இரண்டாவது அவருடைய இரக்கத்தை நாம் தேடுகிறது. Thirdly, மூன்றாவது when we read Numbers chapter 20 verse 2 to 6, என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்கள் வரையில் வாசிக்கும் when the leaders of Israel faced a crisis, இஸ்ரவேலின் மூப்பர்கள் அந்த பிரச்சனையின் மத்தியிலே செல்லும் பொழுது, when they saw the situation is unbearable to them, அவர்களால் தாங்கக்கூடாத ஒரு வேதனை அந்த இடத்திலே காணப்பட்ட பொழுது, you know what they did? அவர்கள் என்ன செய்தார்கள் They தெரியுமா? fell on the ground. அவர்கள் முகங்குப்புற தேவனுடைய சமூகத்திலே விழுந்தார்கள். That is a right response to the serious situation. நாம் மிக கொடிதான ஒரு சூழ்நிலையிலே, நெருக்கமான சூழ்நிலையில் அகப்பட்டு காணப்படும் பொழுது நாம் செய்ய வேண்டிய சரியான காரியம் இதுவே. What does the Bible say in Philippians chapter 2? வேதம் என்ன சொல்கிறது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே வேதம் என்ன All சொல்கிறது? the knees should bow. எல்லா கால்களும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். All the knees should bow. All the tongue should confess that Jesus is Lord. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய வேண்டும். எல்லா முழங்கால்களும் முடங்கப்பட வேண்டும் கர்த்தரே தெய்வம் என்று. Praise the Lord. கர்த்தருக்கு The ஸ்தோத்திரம். Lord will give rest round about. தேவன் நம்மை சுற்றிலும் இளைப்பாறுதல் தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Very importantly, மிகவும் முக்கியமானது. fifthly, we read 2 Chronicles chapter 20 verse 19. ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிற காரியம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். They all praised God with loud voice and high. அவர்கள் சத்தமாக கூட தேவனை துதித்து பாடினார்கள். தமிழ்ல வாசிக்கும் பொழுது they praise God, the Lord of Israel, with voice high. Loud and high. 19 வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். சத்தம் மகா சத்தம். ஹalleluya. ஹalleluya. மகா சத்தமா வீட்ல இருந்து ஹalleluya சொல்லுங்க. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. For those of you who experience unrest in your life, in your situation, or maybe in your apartments, maybe you will be not in a situation to shout hallelujah, but pray that God will rapidly send out his healing these days so that we may join together and praise God with a loud voice. ஒருவேளை நீங்கள் இருக்கிறதான பகுதி நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் காணப்படலாம், அல்லது உங்களை சுற்றிலும் இருக்கிற இடம் ஒரு வசதியான இடமாக நீங்கள் அல்லேலூயா என்று சத்தம் போட்டு கூட தேவனை ஆராதிக்க முடியாதபடி ஒரு இடமாக காணப்படலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். Praise the Lord. கர்த்தருக்கு But ஸ்தோத்திரம். when you come to church, நீங்கள் ஆலயத்திற்கு கடந்து வரும் if பொழுது you are silent, நீங்கள் அமைதியாக காணப்பட்டால் God is a judge. நிச்சயமாக தேவனுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So as family, as individuals, as husband and wife, you must praise God with loud, high voice. பட்டாலும் அதற்காக நீங்கள் For the Lord will give rest round about. ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுற்றிலும் அவர் இளைப்பாறுதல் தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. He gave rest round about to Joshua. யோசபாத்துக்கு
Joshua's time. யோசுவாவின் காலகட்டத்திலும் யோசுவாவை சுற்றிலும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலையும் அமெரிக்கையும் கட்டளையிட்டார். In the days of Solomon, God gave rest round about. சாலமோனின் நாட்களிலும் தேவன் அவரை சுற்றிலும் இளைப்பாறுதலையும் அமெரிக்கையும் In the கட்டளையிட்டார். days of regime of Jehoshaphat, God gave rest round about. யோசபாத்தின் ராஜ்யபாரத்தின் காலகட்டத்திலும் கூட தேவன் அவரை சுற்றிலும் அமெரிக்கையும் இளைப்பாறுதலையும் Jesus who கட்டளையிட்டார். said, I will give you rest. இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். He is with us. அப்படி சொன்ன He is Emmanuel. அவர் இம்மானுவேலாய் He இருக்கிறார். is a promise keeping God. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண உண்மையுள்ளவராய் He will இருக்கிறார். never forsake us. அவர் ஒருபொழுதும் நம்மை கைவிடுவதில்லை. He will never leave you comfortless. அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. He will never treat you as orphans. நம்மை அவர் ஒருபொழுதும் திக்கற்றவர்களாகவும் அனாதைகளாகவும் He is விட்டுவிடவில்லை. not only our God, அவர் நம்முடைய தேவன் மாத்திரமல்ல, He is our Father. அவர் நமக்கு பிதாவாய் He is இருக்கிறார். not only our Father, அவர் நமக்கு தகப்பன் மாத்திரமல்ல, He is our everlasting Father. அவர் நமக்கு நித்திய பிதாவாய் இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Nothing can stop, nothing can intervene, nothing can hinder. ஒன்றும் நம்மை தடை செய்ய முடியாது, ஒன்றும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. Experience His rest. அவருடைய சமூகத்தை நாம் நாட Let us வேண்டும். close our eyes in prayer. ஜெபிக்கும்படியாக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? Father God, we thank Thee for the day that Thou hast given us, O Lord. பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சமயத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். As the world experiences unrest, இந்த வார்த்தை சொல்லுகிறபடி அப்பா, இந்த உலகமானது ஒரு இளைப்பாறுதல் இல்லாத நிலைமையிலே காணப்படுகிறது. Thou hast promised and assured that we have rest round about us. ஆனால் உலகம் எப்படி இருக்கிறதோ, நாங்கள் உம்மை தேடும் பொழுது நிச்சயம் எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று வாக்கு பண்ணின தேவன். We trust Thy word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. We trust You. உம்மை மாத்திரம் We நம்புகிறோம் trust கர்த்தாவே. on Your promises. உம்முடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்புகிறோம் கர்த்தாவே. In Jesus' name we cast out all the fears. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு எதிரடியாக போராடுகிற எல்லா பயத்தின் ஆவியும் கடிந்து Let அப்புறப்படுத்துகிறோம். all the negative fears, the spirits, be cast out in Jesus' name. எதிர்மறையான காரியங்களை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். Help the nation and the worldly nation to experience rest. உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Let the people know the name of Jesus these days. ஜனங்கள் நீரே மெய்யான தெய்வம், இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளட்டும் That கர்த்தாவே. You are the God who gives rest. இயேசுவே எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. In Jesus' name we ask. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. Hallelujah. Over to Pastor. Praise the Lord. தேங்க்யூ பிரதர் சிஸ்டர். கர்த்தர் நல்லவர். ஆழமான ஒரு சத்தியத்தை நாளை கேட்க உதவி செய்தார். கர்த்தர் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அருமையான அன்பு சகோதரனையும் அவருடைய துணைவியாரையும் நீர் கொண்டு வந்து அப்பா, நீர் எங்களோடு பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த நன்மையை அவருடைய வீட்டிற்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாய், அவருடைய உள்ளத்திற்குள்ளாய் கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே கேட்ட சத்தியத்தின்படி தங்களை முற்றுமாக அர்ப்பணித்து நாங்கள் தேவனுக்காக என்னென்ன செய்ய வேண்டும், கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை குறித்து நாங்கள் கேட்டோமே. வழி நடத்தும் பெரிய காரியத்தை செய்யும். எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற பரிசுத்தவான்களோடு தேவ மக்களோடும் இது முதற்கொண்டு எப்போதும் வார்த்தைகளை கொடுத்த அப்படியே ஆசரோடும் குடும்பத்தோடும் இது முதற்கொண்டு எப்போதும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கின்றார். துணையவரே என்றென்றும் ஜீவிக்கின்றார். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கின்றார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கின்றார்.